ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தோசை மொறுமொறுப்பாக செய்வதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னென்னா, தோசை மாவை அரைச்சி உப்பு சேர்த்து 8 மணி நேரம் அல்லது அதுக்கு மேல் புளிக்க விடும். இது தோசையின் மொறுமொறுப்புக்கு ரொம்ப முக்கியங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, தோசை மாவை கரண்டியில் கலக்காமல் மாவை கையால் நன்கு கலக்குவது தோசை மாவு சரியான விதத்தில் புளிப்பதற்கும் மொறுமொறுப்பாக இருப்பதற்கும் உதவி செய்யுங்க. தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே மாவை ஊற்றக்கூடாதுங்க. தோசைக்கல்லை நல்லா சூடாக்கணும். கல் சூடாக இருந்தால் மட்டுமே தோசை ஒட்டாமல் வருங்க. தோசை சுடும்போது அதிகப்படியான மாவை ஊற்றக்கூடாதுங்க. குறைந்த அளவு மாவை ஊற்றி சுடுவது தோசை மெலிதாக வருவதற்கும் மொறுமொறுப்பாக இருப்பதற்கும் ரொம்ப உதவுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, தோசையை ஊற்றியதும் குறைந்த தீயில் வேக வைக்கணுங்க. அதிக தீயில் வேக வைத்தா தோசை சீக்கிரம் கருகி மொறுமொறுப்பாக இல்லாமல் மென்மையாகி விடுங்க. அதனால் மிதமான தீயில் வைத்து தோசை சுடுவது மொறுமொறுப்பான தன்மையை கொடுக்குங்க. தோசை மாவு தோசைக்கல்ல ஊற்றும் போது நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ தேய்த்து தோசை மாவு ஊற்றி சுடுவது தோசை நன்கு வாசனையாகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. கடைசி டிப்ஸ் என்னென்னா, கல்லில் தோசை ஊற்றியதும் ஓரளவு வெந்ததும் சிறிது தண்ணீர் தெளித்து வேக வைத்தால் தோசை இன்னும் மொறுமொறுப்பாக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.